Hi students, congrats. Proud of you for choosing this group. The subject accountancy is new to your school life. You have a wide range of employment opportunities as teachers, accountants, auditors, financial consultants, export and import consultants, tax advisors, project consultant, etc. Let us enjoy learning in an easy way, that is CM way. Unit 1, Introduction to Accounting. The following points are to be recalled before learning Introduction to Accounting. First one, barter system. Before the invention of money, goods were exchanged for some other goods. Then money as a medium of exchange. Barter system இருக்கிற ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ்னால அதுக்கப்புறம் மணியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மணி as a medium of exchange. Then activities involving transfer of money or money's worth. ஸோ மணி வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே மணி ஆர் மணிஸ் ஒர்த்தை பேஸ் பண்ணி தான் இருந்தது. Business entities and other organizations carry on activities which involve exchange of money or money's worth or economic resources. Business companies அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து மணியை பேஸ் பண்ணி தான் இருந்தது அவங்களோடது. வேர் த வால்யூம் ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லார்ஜ் இன் நம்பர். ஆக்டிவிட்டீஸ் மீனிங் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். இட் இஸ் நெசசரி தட் தீஸ் ஆர் ரெக்கார்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டேக்கிங் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் ஆஸ் டு வெதர் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் வயபிள். நம்ம செய்கிறது வந்து சரியான வழியில தான் நம்ம பிஸ்னஸை வந்து கொண்டு போகிறோமா அப்படின்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு இட் இஸ் கெயின்ஃபுல். நம்ம செய்கிறது வந்து நமக்கு லாபம் கொடுக்குமா இல்லையா. அண்ட் ஆர் டு பி கண்டினியூட் ஆர் நாட். இந்த பிஸ்னஸை நம்ம இதே மெத்தடில் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை லாஸ் வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு பிஸ்னஸ் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டன்சி வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் information about the business and other organizations is required not only to the proprietors and managers and other organizations but also to various other interested users. So the informations நம்ம பார்த்தோம் இல்லையா, whether the activities are viable, gainful or to be continued or not. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஓனருக்கோ இல்லை அங்கே ஒர்க் பண்ணுற மேனேஜர்ஸ்க்கு இல்லைன்னா நம்மளோட ஆப்போசிட் கம்பெனிஸ்க்குன்னு மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு அதர் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸும் இருக்கிறாங்க. அவங்க யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட், தென் இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ், ரிசர்ச்சர்ஸ். இவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அவங்க பிஸ்னஸை நல்ல வழியில் கொண்டு போகிறாங்க அப்படின்னா டேக்ஸ் பர்பஸ்க்கு அவங்களுக்கு அது தேவைப்படும். இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க நம்ம கம்பெனியை நம்பி ஷேர் மார்க்கெட்டில் நம்ம கம்பெனியோட ஷேர் வாங்குறப்ப கம்பெனியோட பொசிஷனை பார்த்து நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டமர்ஸ், நம்ம வாங்குற ப்ராடக்ட் வந்து நல்ல பிராண்டா நல்ல கம்பெனியா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எம்ப்ளாயீஸ், இந்த கம்பெனியில் நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணால் நமக்கு சம்பளம் வருமா வராதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. தென் ரிசர்ச்சர்ஸ், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி ரிசர்ச் பண்ணி அதில் வந்து எந்த கம்பெனி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கொடுக்குறாங்களே அவங்களும் நம்ம கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்டன்சி எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைசிங் அண்ட் யூட்டிலைசிங் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் வேரியஸ் பர்பசஸ் மஸ்ட் பி ரெக்கார்டட் systematically, scientifically and uniformly. நம்ம வாங்குற இல்லை செலவு பண்ணுற பணத்தை எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்? சிஸ்டமேட்டிக்கலி, சயின்டிஃபிக்கலி அண்ட் யூனிஃபார்ம்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் finance is the most important resource next to the human element for any economic activity. Hence, there is a need for principles, methods and procedures to be followed to record all this information and derive from those information. Accountancy provide the basic theory, principles and methods to be followed to account for all financial activities taking place in organization.
ஸோ அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி வந்து அதோட பேசிக் தியரி பிரின்சிபல்ஸ் எந்த மெத்தட்ஸில் நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை நமக்கு வந்து கொடுக்குது. Accounting the financial activities in a systematic way help in ascertaining the efficiency of the performance of these activities and provides data about the state of affairs of the organization for further analysis and planning. ஸோ நம்ம எல்லா டிரான்சாக்ஷனையும் சிஸ்டமேட்டிக்கலாகவும் சயின்டிஃபிக்கல் அண்ட் யூனிஃபார்மாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு தேவையான டேட்டாஸையும் நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் ஃபர்தர் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கும் அக்கௌண்டன்சி ஹெல்ப் பண்ணுது. அக்கௌண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த பிஸ்னஸ். The most important function of language is to facilitate communication. So the information about the business entities regarding their operating performance and financial status can be obtained from the financial information recorded in the accounting records. And the accounting records வச்சு தான் நம்ம வந்து அந்த ஓனர்ஸ் கிட்ட அந்த பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்றத பேச போகிறோம். ஓனர்ஸ் மட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனரோட இன்னொரு நேம் வந்து ப்ரொப்ரைட்டர்ஸ், மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் கவர்மெண்ட். இவங்க எல்லாருக்குமே அந்த டீட்டெயில்ஸை நம்ம சொல்ல போகிறோம். எந்த லாங்குவேஜ் மூலமாக சொல்ல போகிறோம்? அக்கௌண்டிங்கிற லாங்குவேஜை வச்சு அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி போயிட்டுருக்குது அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணுறோம். எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங். In India, 23 centuries ago, Chandragupta Maurya's minister Kautilya wrote a book named Arthashastra, wherein some references can be traced regarding in the way of maintaining accounting records. 23 செஞ்சுரியிலேயே சந்திரகுப்த மௌரியோட மினிஸ்டர் கௌடில்யா வந்து அக்கௌண்டிங் எப்படி பண்ணணும், அக்கௌண்டிங் ரெக்கார்டை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கிறார். In the earliest days of civilization, accounting was done by stewards who managed the properties of wealthy people. இப்போ ஏர்லியஸ்ட் டேஸில் வந்து பெரிய பணக்காரங்கள்லாம் அந்த பண்ணையார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவங்களோட கணக்கு வழக்கு சொத்து வழக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ஒரு அக்கௌண்டண்ட்டை வந்து வச்சுருப்பாங்க. கணக்கு பிள்ளைன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, ஸ்டூவர்ட்ஸ். They rendered accounts periodically to the owners of proprietary. The stewardship accounting was said to be the root of accounting. The stewardship accounting is said to be the root of accounting. Records of debit and credit were found in the 12th century itself. In 1494, Luca Pacioli, an Italian, developed double entry bookkeeping system. இவர் தான் என்ன சொல்றாங்க, father of accounting. Due to the Industrial Revolution in the 18th and 19th centuries, large-scale operations were carried on. Joint stock companies emerged as an important form of organization which required separation of ownership from management. ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறப்ப அந்த ஓனரே ஆல் இன் ஆல் ஹோல் ஆக்டிவிட்டீஸையும் கவனிச்சுப்பார். பட் டியூ டு த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் லார்ஜ் ஸ்கேல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒருத்தராலேயே ஹோல் பிஸ்னஸையும் கவனிக்க முடியாது. அப்படின்றதுனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக மேனேஜர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட். So, to safeguard the interest of owners and investors, the business establishment required detailed information about business, which paved the way of development of comprehensive financial accounting information system. ஸோ நேரடியாக நம்மளே பார்த்துக்கிறதுக்கும் வேலைக்கு ஆள் வச்சு பார்த்துக்கிறப்பவும் அவங்களுக்கு ஃபினான்சியலில் நம்ம கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்றதுக்காக எந்த மெத்தட் கொண்டு வராங்க, ஃபினான்சியல் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். In the 20th century, the need for analysis of financial information for managerial decision making, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு பிஸ்னஸை இன்னும் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தனியாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் என்னது, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். In the 21st century,
it has gradually developed into social responsibility accounting. ஸோ 12th செஞ்சுரியில் வந்து டெபிட் கிரெடிட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 18th and 19th செஞ்சுரியில் வந்து ஃபினான்சியல் அக்கௌண்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 20th செஞ்சுரியில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் 21st செஞ்சுரியில் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். Definition: American Accounting Association has defined accounting as the process of identifying, measuring, and communicating economic information to permit informed judgments and decisions by users of the information. ஸோ இந்த டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கௌண்டிங் வந்து அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க, ப்ராசஸ் அக்கௌண்டிங் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடென்டிஃபையிங், மெஷரிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையிங். இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுன்னா ஐடென்டிஃபை ஆல் த ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸையும் ஈவெண்ட்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆஃப்டர் ஐடென்டிஃபையிங் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் மெஷரிங். மெஷரிங்கில் வந்து என்ன பண்ணுங்க, ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் நீட் டு பி மெஷர்ட் அண்ட் ஆல் த ஈவெண்ட்ஸ் டு பி மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. நெக்ஸ்ட் ஒன் கம்யூனிகேட். நம்ம ஐடென்டிஃபை பண்ணி மெஷர் பண்ண அந்த எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். யார், ப்ரொப்ரைட்டர்ஸ், மேனேஜர்ஸ், எம்ப்ளாயீஸ், அவுட்சைடர்ஸ், இவங்க எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறோம். According to the American Institute of Certified Public Accountants, accounting is the art of recording, classifying, and summarizing in a significant manner and in terms of money, transactions, and events which are in part at least of a financial character and interpreting the results thereof. AICPA. According to AICPA, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா accounting is the art of recording. Recording, you need to record all the transactions, identify and measure those transactions properly, systematically recorded in accounts. After recording, the next step is classifying. Classifying means grouping the similar nature of transactions. ஒரே மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸை தனித்தனியாக நம்ம கிளாசிஃபை பண்ணி வைக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், கிளாசிஃபையிங். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் சம்மரைசிங். யூ ஹாவ் டு லிஸ்ட் அவுட் த ஐட்டம்ஸ் இன் த ப்ரீவியஸ் ஸ்டெப். நம்ம இங்கே கிளாசிஃபை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, இது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம், சம்மரைசிங். நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் a significant manner and in terms of money. Then next step interpreting to find out the financial position of the organization. First step recording, next one classifying, third one summarizing, அதுக்கப்புறமா லாஸ்ட் ஸ்டெப் என்ன, இன்டர்பிரட்டிங். இதை வச்சு ஃபினான்சியல் பொசிஷன், அந்த கம்பெனியோட ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம அவுட் சைடர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். Attributes are characteristics of accounting. ஸோ இந்த டெஃபினேஷனை வச்சு அக்கௌண்டிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மெஷரிங் த ஐடென்டிஃபைட் டிரான்சாக்ஷன்ஸ். அந்த டிரான்சாக்ஷனை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப் ரெக்கார்டிங் ஜேர்னல். ஃபோர்த் ஒன் கிளாசிஃபையிங், தட் இஸ் லெட்ஜர். Fifth one summarizing, that is trial balance, trading and profit and loss account and balance sheet. Sixth one analysis and interpretation. Seventh one communicating. So step 1 identification of financial transaction and eventsல வந்து நமக்கு வந்து ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஸ் ஆர் நாட் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் மெஷரிங் த ஐடென்டிஃபைட் டிரான்சாக்ஷன். ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. தேர்ட் ஒன் ரெக்கார்டிங். ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ண டிரான்சாக்ஷன்ஸை சிஸ்டமேட்டிக்கலாக சயின்டிஃபிக்கலாக ப்ராப்பராக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஜேர்னல்.
டேட் வைஸ், டே வைஸ், டைம் வைஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் என்னது ஜேர்னல். அதுக்கு அடுத்த ஸ்டெப், இந்த ஜேர்னலை பேஸ் பண்ணி நம்ம வந்து குரூப் வைஸ் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதா என்ன சொல்கிறோம், கிளாசிஃபையிங். அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர். தென் லெட்ஜருக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் சம்மரைசிங் த லிஸ்ட் அவுட் த அக்கௌண்ட்ஸ். லெட்ஜரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். லிஸ்ட் அவுட் பண்ணுறதா என்ன சொல்கிறோம், சம்மரைசிங். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறதா என்னது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்குது, ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை லாஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்களான்னு பார்த்துருப்போம் இல்லையா. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபினான்சியல் பொசிஷன் வந்து அவுட் சைடர்ஸ்க்கு நம்ம சொல்லணும். அதுக்காக அதை வந்து வெரிஃபை பண்ணுறதா என்ன சொல்கிறோம், அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். அதுக்கப்புறமா இதில் வர ரிசல்ட்டை நம்ம ப்ரொப்பரைட்டர்ஸ், மேனேஜர்ஸ், எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் அண்ட் அதர் அவுட் சைடர்ஸ், ஆப்போசிட் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாருக்கும் சொல்கிற ரிசல்ட்டை வந்து சொல்கிறதா என்னென்னு சொல்கிறோம், கம்யூனிகேட்டிங். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங், evolution of accounting, meaning and definition of accounting, then characteristics of accounting. Okay, thank you students.